உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். எங்களுக்கு ஒரு நியாயமான நீதி வேணும். மலேசிய ஊடக மன்றம் MMM 7 புகார்களை பெற்றுள்ளது. தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தகவல். மலேசிய ஊடக மன்றம் MMM பல்வேறு புகார்கள் உட்பட செய்தி துல்லியம், அனுமதியின்றி புகைப்படங்களை பயன்படுத்துதல், சமூக ஒற்றுமையை பாதிக்கும் உள்ளடக்கம் தொடர்பாக மொத்தம் 7 புகார்களை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். இதில் 5 புகார்கள் தீர்வு காணப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 2 புகார்கள் தற்போது சரிபார்க்கப்பட்டு வருவதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புணர்வையும் மேம்படுத்தும் நோக்கில் அனைத்து புகார்களும் தற்போது MMM அதிகாரப்பூர்வ தளத்தின் மூலம் சமர்ப்பிக்க முடியும் என அவர் தெரிவித்தார். பொதுமக்களும் அரசும் MMM தளத்தை பயன்படுத்தி ஊடகம் தொடர்பான புகார்களை முன்வைக்க தாம் வரவேற்பதாகவும், அதோடு இந்த மன்றம் அறநெறியுடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்வதோடு சுதந்திரமான செய்தி அறிக்கையை தொடர்ந்து நிலைநிறுத்துவதே இதன் பங்கு என்று தாம் நம்புவதாக செய்தியாளர்களிடம் தியோ தெரிவித்தார். முன்னதாக தலைநகரில் நடைபெற்ற 21வது ஆசிய ஊடகவியலாளர்கள் கூட்டமைப்பின் பொது மாநாட்டின் தொடக்க நிகழ்ச்சியில் அவர் கலந்து சிறப்பித்தார். ஊடகங்களுக்கு எதிரான புகார்கள் முழுமையாக MMM மூலம் மட்டுமே கையாளப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த துணை அமைச்சர், விசாரணை மற்றும் வழக்கு தொடரும் அதிகாரம் சட்ட அமலாக்க அமைப்புகளின் கீழ் இருக்கும் என தெளிவுபடுத்தினார். காவல்துறை புகார்களை விசாரிக்கும் அதிகாரம் கொண்டுள்ளது. பின்னர் அவை சட்டத்துறைக்கு அனுப்பப்பட்டு வழக்கு தொடர்வது உட்பட மேலதிக நடவடிக்கை தீர்மானிக்கப்படும். சட்ட அமலாக்க அதிகாரிகளும் ஊடகத்துறையினரும் பரஸ்பர மரியாதையுடனும் செயல்படுவது மிக முக்கியம். இதன் மூலம் செய்தியாளர்கள் தங்கள் கடமையை சரியாக நிறைவேற்ற முடியும் என துணை அமைச்சர் தியோனி சிங் மேலும் கூறினார். Rakan wartawan yang sudilah datang ke event kita pada hari ini. Pertamanya saya rasa sangat-sangat gembira kerana dijemput olehlah Confederation of ASEAN Journalists untuklah hadir ke mereka punya 21st General Assembly, dan di sini saya juga ingin ucap tahniah dan syabas kepada the Honorable President of the National Union of Journalists Malaysia, NUJMM, yang telah baru dilantik dan dipilih sebagailah Presiden untuklah Confederation of ASEAN Journalists. So I think it's very meaningful that we are able to host this 21st General Assembly, and then at the same time our reps for NUJ is now officially elected as the president for this CAJ. So I wish Mr. Loh all the best. So I would like to continue to encourage the general public and even including the government to utilize the platform prepared by the Malaysian Media Council, so that it can become a platform whereby everyone can actually bring their issue with the media to the Media Council, and then I believe that the role played by Media Council can continue to uphold the free reporting, and at the same time is ethical reporting, responsible reporting. குடிபோதையில் வாகனத்தை செலுத்தினார்களா? இம்மாதம் ஆரம்பத்தில் ஜாலான் அம்பாங்கில் நடந்த கோர விபத்து கணவன் மனைவி விபத்து நடந்த இடத்திலேயே உயிர் பிரிந்தது. மனைவியை அமர வைத்து கணவர் ஓட்டி வந்த மோட்டார் பைக் வெடித்து சிதறியது. கடந்த 2ஆம் தேதி சனிக்கிழமை விடியற்காலை மணி 5க்கு வழக்கம் போல் தனது மனைவியை வேலைக்கு அனுப்புவதற்காக கணவர் மோட்டார் சைக்கிளில் ஜாலான் அம்பாங்கில் மனைவி வேலை பார்க்கும் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். மருத்துவமனைக்கு செல்லும் ஓர் 5 நிமிடம் இருக்கும் வேளையில் எதிர்ப்புறமாக வந்த ஒரு வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து இவர்களை இடித்து தள்ளி உள்ளது. விபத்து நடந்த இடத்திலேயே கணவன் மனைவி உடல் சிதறி உயிர் பிரிந்துள்ளது. வாகனத்தை ஓட்டி வந்தவரும் உடன் இருக்கையில் அமர்ந்திருந்த இருவரும் சொற்ப காயங்களுடன் உயிர் தப்பினர். அவர்கள் மூவரும் உடனடியாக கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அந்த மூவரும் மது போதையில் இருந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்த தம்பதியரின் பெயர் திரு துரைசிங்கம் ஆறுமுகம் வயது 61, திருமதி மேனகா அர்ஜுனன் வயது 56. இவர்கள் கோலாலம்பூர் ஜாலான் ராஜா லவுட் தாமான் மெர்பாத்தி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு சத்தீஸ்வரன் வயது 26, பவித்ரா வயது 24 மற்றும் சேரன் வயது 19 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
இந்த இளம் வயதிலேயே பிள்ளைகள் பெற்றோர் இன்றி அனாதையாக நற்கதியின்றி இருக்கிறார்கள். அரசாங்கம் குடிபோதையில் கார் ஓட்ட வேண்டாம் என்று கடுமையான சட்டங்களை விதித்து அதையெல்லாம் ஒரு பொருட்டாக பொருட்படுத்தாமல் இவர்கள் செய்யும் தவறுகளுக்கு என்னதான் தண்டனை? இன்றோடு 15 நாளாகிவிட்ட நிலையில் அந்த விபத்துக்கு காரணமான டெனிஸ் ராமன் பின் கமார் குமரேசன் வயது 24 நபர் மீது காவல்துறையினர் 302 கட்டாய மரண தண்டனை பிரிவின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நேற்று அவர் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டார். அவர் மீது 2 குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் மாண்புமிகு யுவனேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தாரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளார். தன்னால் இயன்ற உதவிகளை அரசாங்கத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு செய்வதாக தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி மது போதையில் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு வாகனம் ஓட்டும் உரிமத்தை பறிக்க வேண்டுமென்றும் அரசாங்கத்தை அவர் கேட்டுக்கொண்டார். 24 மணி நேரம் கடைகளில் மது விற்பனையை தடை செய்ய வேண்டுமென்றும் துணை அமைச்சர் யுனேஸ்வரன் கேட்டுக்கொண்டார். ஸ்லாங்கூர் அன்பு இதயம் அமைப்பு நன்கொடை வழங்கியது. இம்மாதம் மே 2ஆம் தேதி நடந்த சாலை விபத்தில் சிக்கி மரணமடைந்த கணவன் மனைவி திரு துரைசிங்கம் திருமதி மேனகா தம்பதியர் குடும்பத்திற்கு அரசு சார்பற்ற இயக்கமான அன்பு இதயம் ஸ்லாங்கூர் அமைப்பு 2000 ரிங்கிட் வழங்கியது. திடீரென்று நடந்த இந்த துயர சம்பவத்தில் அந்த தம்பதியரின் குடும்பத்தினர், குறிப்பாக அவர்களின் பிள்ளைகள் நிலைக்கண்டு தமது NGO அமைப்பு மனிதாபிமான அடிப்படையில் உதவிக்கரம் நீட்டியதாக அதன் தோற்றுநர் கணேசன் அரசப்பன் கூறினார். தாய் தந்தையரை இழந்து தவிக்கும் குடும்பத்திற்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. பிள்ளைகளும் குடும்பத்தினரும் தைரியமாக இருக்க வேண்டும். அப்பா அம்மாவின் ஆசிகள் எப்போதும் இருக்கும் என்றும் திரு கணேசன் கூறினார். இந்த மனிதாபிமான நிதி வழங்கும் நிகழ்ச்சியில் அமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் செந்தூர் விஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வணக்கம், என் பேர் சுரேஷ்குமார். நான் துரைசிங்கமோட அண்ணன் மகன். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹியரிங்க்கு வந்திருக்கோம். கேஸ் ரீட் பண்ணியிருக்காங்க சஸ்பெக்டை. ஸோ அடுத்த 8ஆவது மாதம் 17ஆம் தேதி 2வது ஹியரிங் வருது. ஸோ அப்போ மீண்டும் வருவோம். காலம்பரை அவங்க வேலைக்கு, அதாவது எங்கள் சித்தப்பா துரைசங்கம் எங்கள் சித்தியை வேலைக்கு இறக்கி விட போகும்போது விபத்து நடந்துச்சு. காலைல 5:30 மணிக்கு கிளினிக்கல்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் முன்னாடி, அவங்க கிளினிக்கல்ஸில் வேலை செய்கிறாங்க. அங்கே நடந்துச்சு விபத்தில் 2 பேரும் அந்த இடத்துலையே மரணமாயிட்டாங்க. அதுக்கு பிறகு போலீஸும் ஆம்புலன்ஸும் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, போலீஸ் டிராஃபிக்கும் சேர்த்து. ஸோ அது வரைக்கும் அதுதான் நம்மளுக்கு இன்ஃபோ தெரியும். இதுக்கு அங்கிட்டு அரசாங்கம், அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஜட்ஜும் பார்த்துக்குவாங்கன்னு நினைக்கிறோம். எங்களுக்கு ஒரு நியாயமான நீதி வேணும், அவ்வளோதான். டைகர் எம்பவர் மலர் டெய்லி நிறுவனத்தின் AI பயிற்சி வெற்றிகரமாக நடைபெற்றது. ஹெனிக்கன் மார்க்கெட்டிங் டைகர் எம்பவர் மலர் டெய்லி நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் வழங்கப்பட்ட டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்துதல் பற்றி நடத்தப்பட்ட ஒரு இலவச பயிற்சி வெற்றிகரமாக நடைபெற்றது. ஹெனிக்கன் மார்க்கெட்டிங் ஆதரவில் இந்த இலவச பயிற்சி 5 நாட்கள் தலைநகரில் உள்ள மாவேம் அலுவலகத்தில் நடைபெற்றது. சிறு குறுந்தொழில் முனைவோருக்கான இந்த பயிற்சியில் தேர்வு செய்யப்பட்ட 10 பேர் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சியில் பங்கு பெற்றோரின் கட்டுரைகள் தேர்வு செய்யப்பட்ட சமூக ஊடகங்களில் பிரசுரிக்கப்பட்டது. தற்போது தாங்கள் செய்து வரும் தொழில் மற்றும் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டால் கிடைக்கும் நன்மைகள் குறித்து இவர்கள் தங்களின் பேட்டியில் விரிவாக விமர்சித்து உள்ளனர். 2 நாள் நேர்முகமாகவும் மற்றும் 3 நாள் ஆன்லைன் மூலம் நடத்தப்பட்ட இந்த பயிற்சியில் கலந்து கொண்டதால் தங்களுக்கு கிடைத்த அனுபவம் மற்றும் நன்மைகள் குறித்து விளக்கம் தந்தனர். ஒரு தனியார் அமைப்பின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இந்த பயிற்சியை அனுஷா வெற்றிகரமாக வழிநடத்தினார். அடுத்த கட்டமாக இந்த பயிற்சியில் பங்கு பெற்ற 10 பேரில் 3 பேர் வெற்றியாளர்களாக தேர்வு செய்யப்படுவர். இந்த 3வருக்கும் போட்காஸ்ட் பேட்டியளிக்க வாய்ப்பு வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆஞ்சநேயர் ராவணனின் மிகப்பெரிய பக்தர். ராமஜெயம் சொல்லும் இடமெல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பார் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. அதேபோல போர்டிக்சன் கடற்கரையின் கடல் அலைகள் தாளாட்டும் கடலை நோக்கி இலங்கையை வணங்கியவாறு காட்சி தரும் ஆஞ்சநேயரின் மனதை குளுமைப்படுத்தும் வகையில் பால்குட ஊர்வலம் நடத்தி பாலாபிஷேகம் செய்து உச்சி குளிர வைத்தனர் பக்தர்கள். நாட்டில் புகழ்பெற்ற ஆலயங்களில் ஒன்றாக திகழும் போர்டிக்சன் ஆஞ்சநேயர் ஆலயத்தின் 30ஆம் ஆண்டு பால்குட திருவிழா அன்னையர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்றது.
ஆலய தலைவர் ஜெகநாதன் பெருமாள் அவர்கள் இந்த ஆலயத்தின் வருடாந்திர திருவிழா அன்னையர் தினத்தன்று நடைபெறும் என்பதோடு வருடா வருடம் 300க்கும் மேற்பட்டோர் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் உள்ள கடற்கரை பகுதியில் இருந்து பால் குடத்தை சுமந்து வந்து பாலாபிஷேகம் செய்ததாக அவர் குறிப்பிட்டார். என் பேர் ஜெகநாதன் பெருமாள், ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தின் தலைவர். அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தின் 30ஆம் ஆண்டு பால்குட திருவிழா மிக விமரிசையாக நடந்து முடிந்தது. இது வருடா வருடம் அன்னையர் தின அன்றைக்கு தான் இந்த பால்குடம் வைபவம் நடைபெறும். இந்த அன்னையர் தின அன்னைக்கு பொதுமக்கள் அனைவரும் இந்த ஒரு அன்னையர் தின ஞாபகமாக வச்சு வருடம் பால்குடத்து திருவிழாக்கு வந்து கலந்து கொள்வாங்க. பால்குடம் வந்து ஏறத்தாழ 200லேருந்து 300 பேர் கலந்து கொள்வாங்க வருடம். இது வந்து நம்ம பாயு பீச் ரிசார்ட், அதுக்கு பின்னாடி கடற்கரை ஓரத்துலேருந்து இங்கே வந்து சேர்றதுக்கு சுமார் ஒரு அரை கிலோமீட்டர் கூட பிடிக்கும். நம்ம கோயில் ஏற்பாடுன்றது வந்து பொதுமக்களுக்கு முழுமையான வசதி நம்ம செய்து வைத்திருக்கோம். வந்து நம்ம பால்குடம் அங்கே எடுக்கிறதுலேருந்து இங்கே வந்து சேர்ற வரைக்கும் அனைத்து வசதி பாதுகாப்பு அனைத்தையும் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். இந்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தின் மிக பழமையான கோயில், புகழ்பெற்ற கோயில். இது வந்து நம்ம சொல்லணுன்னாக்கா இந்த சுற்று வட்டாரம் கேஎல், ஸ்லாங்கோ, அப்புறம் நம்ம நிகழ்ச்சி மாநிலம் மலாக்கா, எனக்கு இந்த மாதிரி சுற்றுப்பாட்டத்துலேருந்து நிறைய பேர் வருவாங்க வருஷம் பால்குடம் எடுப்பதற்கு. இதை தவிர்த்து சிங்கப்பூர், அப்புறம் நம்ம ஆஸ்திரேலியா, யூகே அந்த மாதிரி ஊர்லேருந்து கூட நம்மளுக்கு பக்தர்கள் வந்து பால்குடம் எடுத்திருக்கிறாங்க. இந்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பக்தர்கள் 10 ஆண்டு 20 ஆண்டு தொடர்ந்து பால்குடம் எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து அதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுனாக்க அவங்களுக்கு வந்து அவங்க எடுக்கிற ஒவ்வொரு அவர் மேலே இருக்கிற பிரார்த்தனைகள் அவங்களுக்கு வெற்றிகரமாக முடியுது. இதனால் தொடர்ந்து அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் நம்பிக்கையோடு வந்து அவரை அணுகி பிரார்த்தனை வச்சு அந்த பிரார்த்தனை நாங்கள் நிறைவேற்றுறாங்களோ அவர் என்றைக்கும் கைவிடுவதில்லை. நன்றி, வணக்கம். குறிப்பாக இந்த ஆலயத்தின் வருடாந்திர திருவிழா அன்னையர் தினத்தன்று நடைபெறுவதால் பக்தர்கள் அன்றைய தினத்தில் ஆலயத்திற்கு வழக்கமாகி விட்டதாக அவர் குறிப்பிட்டார். பிரதான சாலையை ஒட்டி இந்த ஆலயம் வீற்றிருப்பதால் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய எல்லா காலகட்டத்திலும் ஆலய நிர்வாகம் முறையான பாதுகாப்பு போடப்பட்டு வந்தாலும் வாகன நெரிசலை தவிர்க்க முடியாத நிலையில் இருந்தாலும் அதை சமாளிக்கும் வகையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த ஆலய திருவிழாவில் காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. என் பேர் செல்லதுரை. நான் வந்து இந்த வட்டாரத்திலே தான் வசித்து வருகிறேன். ஸோ இந்த பால்குடம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே வந்து நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இந்த பால்குடம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோயிலுக்கும் எனக்கும் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே தொடர்பு இருக்குது சார். இந்த கோயிலை வந்து வேண்டி என் மன திருப்திங்க நிறையா விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. நிறைவேறிச்சு அது தெரியல, ஆனால் நிச்சயமான முறையில் ஒரு மன திருப்தி, ஒரு ஆத்ம சாந்தி இந்த கோயிலில் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு சார். இது வந்து இந்த வருஷம் இதுக்கு மேலே வேண்டியது எதுவும் இல்லை. ஆனால் என்னுடைய வழக்கம் போல் இந்த பால்குடம் எடுக்கிற நிகழ்வை வந்து நாங்கள் நடத்திக்கிட்டு வந்துருக்கோம். பால்குடம் எடுத்த பிறகு என்னோட மனநிலை ரொம்ப திருப்தியாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு பூர்வீகமாக அந்த பாலை கொண்டு வந்து நம்ம சன்னிதியில் செலுத்தின பிறகு ஒரு பெரிய மன சந்தோஷமாக இருக்குது. தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.